Nirmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில நாம எல்லாருமே பரபரப்பா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்குது. இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவானதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த கூட்டணி ஏற்படுத்த இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன மாதிரி இருக்கலாம், இதை திமுக கண்ணோட்டத்தில் எப்படி பார்ப்பாங்க, எதிர்க்கட்சியாக திகழக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க இப்படிங்கிறது குறித்தான ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. அதிமுக பாஜக எப்பப்பா கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த திமுகவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்குது அதிமுக தான் சொல்லணும். ஏன் நான் துவக்கத்தில் இந்த விஷயத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இந்த கூட்டணி அமைந்ததுல அதிமுகவுக்கு பாஜகவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ இல்லைன்னு தெரியாது, திமுகவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா பதிவு பண்ணி வந்தமே இருந்தாங்க திமுகவினர். தற்போது நேரடியாகவே கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்டி பிஜேபியா இருக்கக்கூடிய இந்த தமிழக உணர்வுகளை ஒட்டுமொத்தமா கன்சால்டேட் பண்றதுக்கு திமுகவுக்கு இது ரொம்ப உதவிகரமா மாறப்போகுது, உதவிகரமா மாறும் அப்படின்னு திமுக முழுமையா நம்புறாங்க. ஓகே, இனி நடந்த சம்பவம் நம்ம பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் சென்னை வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி குறித்து பேசுவாரு, சந்திப்பு நிகழும், எல்லாமே முடிய போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே பலரும் கணிச்சாங்க. கிட்டத்தட்ட மாலை நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கான அறிகுறிகளே இல்லை. காலையில் அவர் நான் இன்னைக்கு காலையோட எங்கள் ஊடகத்தில் பிஸ்மியோட இன்டர்வியூ போட்டிருந்தோம். பிஸ்மி அவர்களுடைய இன்டர்வியூ நான் போயிட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ திடாலடியான சில மாற்றங்கள் போலீஸோட வருகையில் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்தார், தமிழிசை அம்மையாரோட வீட்டுக்கு போனார், அஞ்சலி செலுத்தினார், அப்புறம் கிளம்பினாருன்னு பார்த்தோம். அப்புறம் டைரெக்டாக குருமூர்த்தி வீட்டுக்கு போனார். ஸோ இந்த விவகாரங்களுக்கு பின்னால் நிச்சயமாக குருமூர்த்தி இருப்பாருங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. குருமூர்த்திக்கு தெரியும் தமிழக பாஜகவினுடைய நிலைமை என்ன, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வலிமை என்னங்கிறது குருமூர்த்திக்கு தெரியும். இதே குருமூர்த்தி அவர்கள் தான் ஓபிஎஸ்ஐயும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் சசிகலாவையும் மிக கேவலமான முறையில் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவரே போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க அமித்ஷா. இப்போ அமித்ஷா அவர்களுக்கும் குருமூர்த்திகளும் 2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதை பற்றி மட்டும் தான் பேசியிருப்பாங்க, வேற பற்றி பேச மாட்டாங்க. ஓகே, இதை பற்றி பேசி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா ஐடிசிக்கே போயிடுறாரு. இதற்கு நடுவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமித்ஷாவோட ப்ரெஸ் மீட் இருக்குன்னு அறிவிக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த கலவரங்கள் இருக்கே, அப்பப்பா ஒரு முறை என்ன பண்றாங்க, என்டிஏ அலைன்ஸ் மீட்டிங்னு போடுறாங்க பேனர், அப்புறம் என்ன பண்றாங்க மோடியோட போட்டோ மட்டும் போட்டு பிஜேபி மீட்டிங்னு போடுறாங்க, அப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி தொடர்ச்சியா இவங்க மாத்திக்கிட்டே இருக்கா. அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது. அன்புமணி வரல, எடப்பாடி வரல, டிடிவி வரல, ஜிகே வாசன் வரலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. டக்குனு ஜிகே வாசன் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆனா மற்றவங்க யாருமே போல. டிடிவி தினகரன் நெஞ்சொலின்னு அனுமதிக்கப்பட்டு இருந்தாரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. எடப்பாடி போறதா ஒரு செய்தியோட வரல. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க தலைவரை மாத்திரன்னு அறிவி, அப்புறம் நான் வரேன் அப்படின்ற மேட்டரை எடப்பாடி தரப்பு கன்வே பண்ணியிருக்கிறாங்க. எப்பா அவர் தலைவர் உடனே மாத்தணுமா, ஷெட்யூலை மாத்துங்க அப்படின்னு உடனடியாக நயினார் மட்டுமே அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய வானதி சீனிவாசன் அம்மையார் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் மற்ற முக்கியமான முன்னணி நிர்வாகிகளும் சேர்ந்து அதை வழிமொழிகிறாங்க.
அப்ப இதன் மூலமாக இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தான் இன்றைய தேதியில இன்னைக்கு டேட்ல அண்ணன் அறிவிக்கப்படாத தலைவர், அவர் தான் தலைவர் ஆயிட்டார். சோ அந்த தலைவராக மாறிவிட்ட நயினார் நாகேந்திரனோடு தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறோம் உட்கார போறோங்கிறத ஒரு உறுதிப்பாட்டோட எடப்பாடி பழனிசாமி அந்த சந்திப்புக்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இன்று மாலை நடைபெற்ற 5:30 மணிக்கு நடைபெற்ற சந்திப்பின் மூலமாக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது அமித்ஷா மற்றும் எடப்பாடி இவர்களுடைய சந்திப்பு. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏ தலைமையில தான் கூட்டணி இருக்குன்ற மாதிரி பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக என்டிஏ தலைமையிலான ஆட்சி நடைபெறும்னு சொல்லி அமித்ஷா அவர்களை எடப்பாடி மீட் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அமித்ஷா. இன்னைக்கே சொல்லியிருக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் தமிழகத்துல கூட்டணி, ஆனால் நடுவன் ஒன்றிய அமைப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா மோடி தலைமையில தான் கூட்டணி இருக்கும். ஸோ இப்படிதான் நாங்கள் அலைன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு அமித்ஷா. இதற்கு நடுவில் பிரஸ்ல பல பேர் கேட்ட கேள்விகளும் அடங்கியிருக்கிறது. குறிப்பாக பல பேர் பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷபீர் அவர்களும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஓபிஎஸ், டிடிவி இவங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம், அந்த உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்திருந்தாரு அமித்ஷா அவர்கள். பக்கத்திலேயே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, இந்த பக்கம் அண்ணாமலை இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் நயினார் இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் ஸ்ரீகாந்த் அவர் தான் வந்து மொழிபெயர்ப்பு பண்றாரு, இந்த பக்கம் எஸ்பி வேலுமணியும் கேபி முனுசாமியும் இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாகவே வந்து ஒரு வெல் பிளான்டு பிரஸ் மீட் அது அமைஞ்சிருக்குது. அதே போல எந்த டிமாண்டையாவது வச்சாரான்னு கேட்டதுக்கு எந்த டிமாண்டுமே வைக்கல சார்னு சொன்னாங்க. இது வந்து எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? டிமாண்டு வைக்காமல் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போவாரு? அண்ணாமலை மாற்றப்பட்டது எடப்பாடியின் டிமாண்ட் இல்லையா? டிடிவி ஓபிஎஸ் கலெக்டர் விடப்பட்டது எடப்பாடியின் டிமாண்ட் இல்லையா? அப்ப இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட டிமாண்ட்ஸ் இல்லாம இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நம்ம நம்ப முடியாது. இது வந்து திரைமறைவில் இருக்கக்கூடிய ஒரு உண்மைன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்ன? இதுதான் இங்க இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி தேவைன்றதை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே வந்தார். அப்போ ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தேவைன்னா பிஜேபி இல்லாம அதிமுக, பாமக, தேமுதிக இந்த மாதிரி சேர்த்து பாருன்னு நினைச்சாங்க. அது ஒரு மெகா அலையன்ஸா பார்க்க மாட்டாங்க. அப்ப பாஜக இருந்தா பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதிமுக பாஜக சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ நேற்று இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாமகக்குள்ள சண்டை, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. அந்த முடிவின் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட போகலாமா வேண்டாமா எடுக்கப்பட்ட முடிவு அடிப்பில் சண்டை நடந்ததுன்னு சொல்றாங்க. அதிமுகவும் பாஜக ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இதுக்கு மேல சண்டை வேண்டி கிடக்கு, சச்சரவு வேண்டி கிடக்கு, இப்போ எல்லாரும் இங்கே வர வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி அடுத்து பாமகவும் தயாராகிடுவாங்க. ஸோ அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்கதான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ களம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கூட்டணி ஏற்படுத்த தாக்கத்தை பற்றி நம்ம பேசுவோம். களம் என்ன ஆயிருக்குன்னா 4 முனை போட்டியாக மாறிவிட்டது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இப்போ 4 முனை போட்டி சார். இந்த 4 முனை போட்டியில தமிழக வெற்றி கழகத்துக்கு இது வாழ்வாசாவா கிடையாது. அதிமுகவுக்கு இது ஒரு வாழ்வாசாவான்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்லலாம். ஏன்னா அவங்க இந்த முறையும் தனிச்சு நிற்கிறாங்க. இப்ப பாருங்க, அண்மையில பாஜகவின் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் சீமான்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அடிபட்டு போச்சு. அதிமுகவினரோடு கூட்டணிக்கு போகிறாரா சீமான்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு? வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி மாறி போச்சு. அப்ப டோட்டலா ஒரு கட்சிக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கும் அவ்வளவு ஒரு பிரஷரை போட்டாங்க. எப்படியாச்சும் ஒரு பக்கம் தள்ளணுமியா, போகணுமியா அப்படின்னு ரொம்ப நேக்கா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சே நின்று இந்த முறை நின்று வென்று காட்டிடுவோன்னு நம்பி களத்தில் தனித்த அடையாளத்தோடு நிற்கிறாரு திரு சீமான். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் எப்படியாச்சும் அதிமுகவோட போயிடுவாங்க, அதன் மூலமாக திமுக எதிர்ப்பை வந்து ஒற்றுமைப்படுத்தி ஓர்மைப்படுத்தி ஒரு வந்துடும் நினைச்சாங்க. ஆனால் அவர் வச்ச டிமாண்ட்ஸ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறதா இல்லை. ஸோ தனிச்சே கணம் காண போகிறாரா விஜய் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு வேலை மேபி அவங்க சீமானோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவும் வாய்ப்புகள் இருக்கு.
சீமானோட போகலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம வந்து கருத வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா 4 முனை போட்டிங்கிறது இப்போதைக்கு வந்து களத்தில் வந்து இருக்கிறது. 4 முனை போட்டி வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திமுகவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் நான் துவக்கத்திலே சொன்னேன், திமுக இதை கண்டு கொண்டாடி மகிழும்னு சொன்னேன். ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும். திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஓட்டுகள் அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவலில் போய் மெர்ஜ் ஆகுமா, திருப்பி இவங்களுக்கே வருமாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவை அதிமுக பிஜேபி இல்லாமல் இருக்கக்கூடிய சீமான் பக்கமும் விஜய் பக்கமும் ஏன் போகக்கூடாது? அப்போ இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுக பாஜகவுடன் சேர்ந்த காரணத்தினால் விஜய் பக்கமும் சீமான் பக்கமும் கூட அதிகமாக செல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இஃப் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இஸ் மோர் தென் 2024 விட இப்ப அதிகமாக ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்ப என்ன ஆகும்னா, ஆன்டி பிஜேபி இருக்குது, எனக்கு தமிழ்நாட்டில் வந்து மாநில அரசின் மீது குறைகளும் இருக்குன்னா அப்படியே என்ன ஆகும்னா நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிகேக்கும் போகும். அவங்க 2 பேர்ல எவ்வளவு பிரிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். ஆனா அவர்களுக்கும் இந்த முறை வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய கணிப்பு. அப்படிலாம் இல்லைங்க, மக்களவை தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அலையன்ஸை மக்கள் விரும்புவாங்களா? 2021 சேம் சினாரியோ தானே இருந்துச்சு. 2021 ஏன் ஜெயிக்க முடியல? அப்ப என்ன சொன்னாங்க? டிடிவியை சேர்க்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒத்த கால நிற்கிறாரு சேர்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி. அவங்களும் சொல்லிட்டாங்க, உங்க இன்டர்னல் தலையிடவே இல்லைங்க சொல்லிட்டாங்க. இப்போ முடிஞ்சு போச்சு. அதே அலையன்ஸ் தான் இப்போ நீடிக்க போகுது. அப்போ அதே அலையன்ஸ் நீடிக்கும் போது வெற்றி வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அதற்கு எது போன்ற அஸ்திரங்களை அதிமுக பாஜக கூட்டணி விடப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த கூட்டணி அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்துவதற்கு வலிமையான கூட்டணியாக அமையும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.